योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, ஜெய குரு ராயா. பக்தர்களாய உங்களுக்கு பணிவான வணக்கம். 2009 சிவகாசியில் இருக்கக்கூடிய பகவான் யோகி ராம் சூரத்குமார் பஜனாசிரமத்துக்கு பகவானோட மூத்த பக்தர் தெய்வ திரு அப்பன் ஐயங்கார் வந்திருந்தாங்க. ஒரு 3 நாள் இங்க தங்கி பகவானுடைய அருமையான அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள் எல்லாம் ஷேர் பண்ணாங்க. அந்த அனுபவங்கள் எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி எனக்கு. இன்னைக்கு அவர் கொடுத்த சில அனுபவங்களை நாம இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிடுவோம். அவர் 1958 பகவானை ஃபர்ஸ்ட் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் பெற்றவர். எப்படி அப்படின்னா, நம்ம பகவான் 1952 அவரோட குருநாதரான பப்பா ராமதாஸ் சார்ட்ட இருந்து ஓம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம், 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 ஓம். இந்த மந்திரோபதேசம் வாங்கிட்டு 1952 பப்பா ராமதாஸ்கிட்ட வாங்கின பிறகு இந்தியா முழுசும் கால்நடையா பல இடங்கள் போய் 1959 திருவண்ணாமலை வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு மார்கழி மாசம் 1958 ஸ்ரீரங்கம் வந்திருக்காங்க. அப்ப அந்த டைம் தான் திரு அப்பன் ஐயங்கார் அவர்களுக்கும் ஸ்ரீரங்கத்துல ரயில்வேஸ்ல ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு, ட்ரைனிங் பீரியட். அப்போ ஸ்ரீரங்க ரயில்வே ஸ்டேஷன்ல தான் அவருக்கு ஒர்க் பிளேஸ் அவருக்கு அது. அப்ப அந்த காலகட்டத்துல தான் ஃபர்ஸ்ட் பகவானை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைச்சிருக்கு. சாமி அவர் சொல்றது என்ன அப்படின்னா, ஸ்ரீரங்கம் கோயில் அந்த ராஜகோபுரம், இப்ப பிரம்மாண்டமா இருக்கிற ராஜகோபுரம் அப்ப அந்த மாதிரி கிடையாது. அது எப்படின்னா ஒரு மொட்டை கோபுரம்பாங்க. அதுல இப்ப 13 தட்டு இருக்குன்னா அப்ப அந்த தட்டுகள்லாம் கிடையாது, மொட்டையா தான் இருக்கும். நுழைவாயில் மட்டும் இருக்கும், மேல உள்ள தட்டுகள்லாம் கிடையாது. அதனால அதை மொட்டை கோபுரம்பாங்க. அந்த மொட்டை கோபுரத்துக்கு கீழே தான் பகவான் படுத்திருப்பாரு. நைட்டு 9 மணி ஆனா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வந்துருவாராம். இவர் புதுசா ரயில்வேஸ்ல சேர்ந்திருக்கிறதுனால ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. யாரும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கலன்னா ஃபைன் போடுவேன், பார்சல் கொண்டு புக் பண்ணலன்னா அதுக்கு ஃபைன் பண்ணுவேன். பயங்கர ஸ்ட்ரிக்ட், கோபம் ஜாஸ்தி வரும். பின்னாடி இந்த கோபத்தெல்லாம் பகவான் எனக்கு அதை எடுத்துட்டார். அதையெல்லாம் பகவானோட ஒரு அற்புதமான காரியம்ன்றத சொன்னாரு. ஆனா பகவான் 9 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எல்லாம் எடுக்காம உள்ள வருவாராம். உள்ள வரும்போது என்ன பண்ணுவாருன்னா, அங்க ரயில்வே ஸ்டேஷன்ல டைம் டேபிள் சார்ட் ஒட்டி இருக்கும் போல இருக்கு. அதுல ட்ரெயின் புறப்படுற நேரம், கிளம்புற வரப்போற நேரம், ரிசர்வேஷன் சார்ட் எல்லாம் ஒட்டியிருப்பாங்க போல இருக்கு. பகவான் அதுல போய் என்ன பண்ணுவார்னா, தன்னோட பேரை அதுல எழுதுவாராம். இவருக்குன்னா பயங்கர கோபம் வருமா. அது எப்படி பைத்தியக்கார மாதிரி ஒருத்தர் இருக்காரு, ரயில்வே ஸ்டேஷன்ல ஒட்டப்பட்ட சார்ட்ல தன்னோட கையெழுத்து எழுதுவாரு, பைத்தியக்காரனா இவரு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கோபமா அவரை விரட்ட பாப்பாராம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் கூட வாங்கல, ஃபைன் பண்ணி விரட்டலான்னு சொல்லி வேகமா பகவானை நோக்கி போவாராம். பகவான் ஒரு பார்வை தான் அப்படி பாப்பாராம். அந்த பார்வையை சொல்றாரு, சிங்கம் பார்த்த மாதிரி இருக்கும். பயந்து போய் நான் மத்த யாரும் இந்த மாதிரி தப்பு செஞ்சா அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டா ஆக்ஷன் எடுக்கக்கூடிய நானு அவர் பார்த்த பார்வையில பயந்து போய் பின்னாடி வந்துடுவேன். எப்படி வரும்னா, ஒரு சிங்கத்தை பார்த்த நாய் தன்னோட வாழை 4 காலுக்குள்ள உள்ள தள்ளி பயந்து எப்படி ஓடி வருமோ அப்படி ஓடி வந்துருவேன். அப்படி ஒரு சிங்க மாதிரி இருப்பாரு பகவான். தன்னோட பேரை அந்த டைம் டேபிள்ல டெய்லி எழுதி வச்சுட்டு போயிடுவாராம். அந்த டைம் டேபிள் சார்ட்ல எழுதி வச்சுட்டு போவாராம். அதெல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த பக்தர். அவரோட அனுபவத்தெல்லாம் அன்னைக்கு இந்த
பஜனாசிரமத்துக்கு 3 நாள் வந்து தங்கியிருந்தப்போ நிறைய ஷேர் பண்ணாரு. அதுல முக்கியமா ஆரம்பத்துல ஒண்ணு சொன்னாரு. அதை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். என்ன சொன்னாரு அப்படின்னா, சிவகாசிக்கு ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்தப்ப அன்னைக்கு ஒரு அமாவாசை நாள். பகவான் வந்து அமாவாசை நாளை பத்தி எப்படி சிறப்பா சொன்னாருன்றத முதல்ல சொல்லி ஆரம்பிச்சாரு. அந்த அனுபவத்தை நாம இப்ப பார்ப்போம். என்ன சொன்னாங்க அப்படின்னா, 1981 பகவான் வந்து அப்பன் ஐயங்கார் ஐயாட்ட சொன்னாங்களே. என்ன சொன்னாங்க அப்படின்னா, அப்பன் ஐயங்கார் யூ ஆர் அ பிளஸட் சோல் அப்படின்னு இருக்காங்க. என்னன்னா, நீ ஒரு புண்ணியமான ஆத்மா. ஏன் அப்படின்றதுக்கு ஒரு விளக்கமும் சொன்னாரு. அதுக்கு என்ன விளக்கம் பகவான் சொன்னாங்க அப்படின்னா, நீ இந்த பிச்சைக்காரன்ட்ட 8 தடவை வந்திருக்க, இந்த 8 தடவையும் அமாவாசை அன்னைக்கு தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்ப அமாவாசை அன்னைக்கு ஒரு பெரிய மகாத்மாவை சந்திக்கிறது அப்படி ஒரு புண்ணியமா, அதையும் எவ்வளவு ஒரு புண்ணியன்றது பகவான் சொல்லி சொன்னத திரு அப்பன் ஐயங்கார் பகிர்ந்துகிட்டாரு. என்ன சொன்னாங்களாம் பகவான்னா, ஒரு அமாவாசை காலத்துல ஒரு மகாத்மாவை சந்திக்கிறதுல என்ன ஒரு புண்ணியம் கிடைக்கும்னா, வாழ்க்கையில ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அத்தனையும் தீர்த்துருமா. அது ஒரு மகாத்மாவை அமாவாசையில பார்க்கிற தரிசனம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சதுன்னா, நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் தீர்ந்துரும். அதே மாதிரி நல்ல செல்வம், எல்லா சௌகரியமான ஒரு வாழ்க்கை ஒருத்தருக்கு இருக்கிறவனுக்கு பௌர்ணமி அன்னைக்கு மகாத்மாவோட ஒரு மகானோட தர்ஷன் கிடைச்சதுன்னா அந்த செல்வம் மேலும் மேலும் பொங்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பகவான் வந்து திரு அப்பன் ஐயங்கார் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால அவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அப்படின்னா, முத சிவகாசி பஜனாசிரமத்துல வந்து பகவானோட அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்கிற வந்திருக்கேன். எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்க. இன்னைக்கு ஒரு அமாவாசை நாள் அன்னைக்கு பகவான் என்னை வந்து இங்க உட்கார்ந்து என்னோட அனுபவத்தை எல்லாம் உங்களோட ஷேர் பண்ண வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அவரு ஷேர் பண்ண ஒரு அருமையா நிறைய அருமையான அனுபவங்கள் எல்லாம் வரக்கூடிய எபிசோட்ல நாம எல்லாம் சேர்ந்து அனுபவிப்போம். ஜெய் யோகிராம் சுரத்குமார். योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरुराया।